வணக்கம் மாணவர்களே, நீங்கள் பயணம் செய்யும் நேரத்திலும், விட்டு பணிகளை செய்யும் நேரத்திலும், ஓய்வு நேரத்திலும், எந்த பாடத்தை ஒலி வழியாக கேட்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகலாம். மாணவர்கள், பணிக்கு செல்பவர்கள், இல்லத்தரசிகள் மற்றும் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் ஏற்ற வகையில் இந்த வினா விடை பயிற்சி உருவாக்கப்பட்டுள்ளது. வாகனம் ஓட்டுபவர்கள் திரையை பார்க்க வேண்டாம், பாதுகாப்பாட் ஒலியை மட்டும் கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். தினமும் சிறிது நேரம் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்குங்கள். சதுர்முண்டன் எடுடெக் வழங்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அதிகம் எதிர்பார்க்கப்படும் வினாக்கள். இப்போது பாடத்தை தொடங்கலாம். இன்றைய சிவிக்ஸ் பாடம் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது லெவல் 2. ஒவ்வொரு வினாவையும் கவனமாக கேளுங்கள். விடை காண்பிக்கப்படுவதற்கு முன்பு நீங்களே பதில் சொல்ல முயற்சி செய்யுங்கள். வினா 1. இந்தியாவில் நடைமுறையில் உள்ள 2 வகை அரசாங்கங்கள் யாவை? சரியான விடை மத்திய அரசு மற்றும் மாநில அரசு. வினா 2. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசின் தலைவராக இருப்பவர் யார்? சரியான விடை மாநில ஆளுநர். வினா 3. மாநில ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? சரியான விடை இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். வினா 4. மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார்? சரியான விடை ஆளுநர். வினா 5. ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? சரியான விடை 5 ஆண்டுகள். வினா 6. பதவிக்காலம் முடியும் முன்னரே ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க யாருக்கு அதிகாரம் உள்ளது? சரியான விடை குடியரசுத் தலைவருக்கு. வினா 7. மாநில அரசாங்கத்தால் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க இயலுமா? சரியான விடை இயலாது. வினா 8. ஆளுநரை நியமிக்கும் போது குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் செயல்படுகிறார்? சரியான விடை மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின் பேரில். வினா 9. ஒருவர் ஆளுநராக அவரது சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவது பொதுவான நடைமுறையா? சரியான விடை இல்லை. பொதுவாக ஒருவர் அவரது சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்படுவதில்லை. வினா 10. ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு தேவையான வயது வரம்பு என்ன? சரியான விடை 35 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். வினா 11. ஆளுநராக நியமிக்கப்படுபவர் நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் ஆக இருத்தல் கூடாது. சரியான விடை உறுப்பினராக. வினா 12. மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகி யார்? சரியான விடை ஆளுநர். வினா 13. மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்களும் யாருடைய பெயரால் மேற்கொள்ளப்படுகின்றன? சரியான விடை ஆளுநரின் பெயரால். வினா 14. முதலமைச்சரை நியமிப்பவர் யார்? சரியான விடை ஆளுநர். வினா 15. பிற அமைச்சர்களை ஆளுநர் யாருடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கிறார்?
சரியான விடை முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில். வினா 16 மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார்? சரியான விடை ஆளுநர். வினா 17 ஆளுநரின் அறிக்கையின்படி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவை பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏற்படுத்தப்படுகிறது? சரியான விடை சட்டப்பிரிவு 356. வினா 18 மாநிலத்திலுள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார்? சரியான விடை ஆளுநர். வினா 19 சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் அதிகாரம் கொண்டவர் யார்? சரியான விடை ஆளுநர். வினா 20 சட்டமன்றம் நடைபெறாத போது அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? சரியான விடை ஆளுநருக்கு. வினா 21 சட்டமன்ற பேரவைக்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்யும் அதிகாரம் கொண்டவர் யார்? சரியான விடை ஆளுநர். வினா 22 மாநில சட்ட மேலவைக்கு 6இல் ஒரு பங்கு உறுப்பினர்களை ஆளுநர் எந்தெந்த துறைகளிலிருந்து நியமிக்கிறார்? சரியான விடை அறிவியல், இலக்கியம், கலை, சமூக சேவை, கூட்டுறவு இயக்கம். வினா 23 மாநில அரசின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை யாருடைய ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது? சரியான விடை ஆளுநரின் ஒப்புதலுடன். வினா 24 மாநில அரசின் எதிர்பாரா செலவின நிதி யாருடைய கட்டுப்பாட்டில் மட்டும் இருக்கும்? சரியான விடை ஆளுநரின் கட்டுப்பாட்டில். வினா 25 மாநிலத்தில் மத்திய அரசின் ஒரு முகவராக செயல்படுபவர் யார்? சரியான விடை ஆளுநர். வினா 26 சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கொண்டுள்ள கட்சியின் தலைவரை மாநில முதலமைச்சராக நியமிப்பவர்? சரியான விடை ஆளுநர். வினா 27 அமைச்சரவையின் தலைவர் யார்? சரியான விடை முதலமைச்சர். வினா 28 முதலமைச்சரின் பதவிக்காலம் எதை சார்ந்தது? சரியான விடை சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் உள்ளவரையில் பதவியில் நீடிக்கலாம். வினா 29 முதலமைச்சர் பதவி விலகுதல் என்பது எதை குறிக்கும்? சரியான விடை ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகுவதை குறிக்கும். வினா 30 முதலமைச்சராக பதவியேற்கும்போது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாதவர் எத்தனை மாதத்திற்குள் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? சரியான விடை 6 மாதத்திற்குள். வினா 31 மாநிலத்தின் தலைமை நிர்வாகி யார்? சரியான விடை முதலமைச்சர். வினா 32 மாநில அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளில் யாருடைய முடிவே இறுதியானது?
சரியான விடை முதலமைச்சரின் முடிவே இறுதியானது. வினா 33 மாநில சட்டமன்றம் என்பது ஆளுநரையும் அல்லது அவைகளையும் கொண்டிருக்கும். சரியான விடை 1, 2. வினா 34 சட்டமன்றத்தின் மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை சட்டமன்ற மேலவை. வினா 35 சட்டமன்றத்தின் கீழவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை சட்டமன்ற பேரவை. வினா 36 ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும்? சரியான விடை 40 உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். வினா 37 சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களில் 1/3 பங்கு உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? சரியான விடை மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால். வினா 38 சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களில் 1/12 பங்கு உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? சரியான விடை பட்டதாரிகளால். வினா 39 சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களில் மற்றொரு 1/12 பங்கு உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? சரியான விடை இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி, பல்கலைக்கழக ஆசிரியர்களால். வினா 40 சட்டமன்ற மேலவை ஒரு அவையாகும். சரியான விடை நிலையான. வினா 41 சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்ன? சரியான விடை 6 ஆண்டுகள். வினா 42 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சட்டமன்ற மேலவையின் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவர்? சரியான விடை 1/3 பங்கு. வினா 43 சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட தேவையான வயது வரம்பு என்ன? சரியான விடை 30 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். வினா 44 சட்டமன்ற மேலவையின் தலைமை அலுவலர் யார்? சரியான விடை அவை தலைவர். வினா 45 மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? சரியான விடை சட்டமன்ற உறுப்பினர்கள் MLA. வினா 46 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட ஒருவருக்கு எத்தனை வயது நிரம்பியிருக்க வேண்டும்? சரியான விடை 25 வயது. வினா 47 எந்த கட்சியையும் சாராத ஒருவரும் தேர்தலில் போட்டியிடலாம், அவ்வாறு போட்டியிடும் வேட்பாளர் என அழைக்கப்படுகிறார்? சரியான விடை சுயேட்சை வேட்பாளர். வினா 48 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது என்ன? சரியான விடை 18 வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிக்கலாம்.
வினா 49 அரசியலமைப்பின்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? சரியான விடை 500 உறுப்பினர்களுக்கு மிகாமலும் 60 உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருத்தல் கூடாது. வினா 50 சட்டமன்ற பேரவையின் பதவிக்காலம் எவ்வளவு? சரியான விடை 5 ஆண்டுகள். வினா 51 சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்பவர் யார்? சரியான விடை சபாநாயகர். வினா 52 இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்களில் மட்டும் சட்டமன்ற மேலவை நடைமுறையில் உள்ளது? சரியான விடை 6 மாநிலங்களில். வினா 53 சட்டமன்ற மேலவை உள்ள 6 மாநிலங்களின் பெயர்களை குறிப்பிடுக. சரியான விடை பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா. வினா 54 தமிழ்நாட்டில் உள்ள மொத்த சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? சரியான விடை 234. வினா 55 தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க ஒரு கட்சிக்கு எத்தனைக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும்? சரியான விடை 118க்கும் அதிகமான தொகுதிகள். வினா 56 சட்டமன்றத்தின் முக்கிய பணி என்ன? சரியான விடை மாநிலத்திற்கான சட்டங்களை இயற்றுவது. வினா 57 மாநில அமைச்சரவை யாருக்கு பொறுப்புள்ளதாகவும் மற்றும் பதில் அளிக்கவும் கடமைப்பட்டுள்ளது? சரியான விடை மாநில சட்டமன்றத்திற்கு. வினா 58 அமைச்சரவையின் மீது நம்பிக்கை இல்லை எனில் சட்டமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? சரியான விடை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இயற்றி அமைச்சரவையை நீக்கம் செய்யலாம். வினா 59 நிதி மசோதாவை சட்டமன்றத்தில் எங்கு மட்டுமே கொண்டுவர இயலும்? சரியான விடை சட்டமன்ற பேரவையில் மட்டுமே கொண்டுவர இயலும். வினா 60 ஒரு மசோதா சட்டமாகும் செயல்முறையின் இறுதிப்படி என்ன? சரியான விடை மசோதா ஆளுநரின் ஒப்புதலுடன் சட்டமாகிறது. வினா 61 சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை 1829. வினா 62 குழந்தை திருமண தடுப்பு சட்டம், சாரதா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை 1929. வினா 63 விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை 1856. வினா 64 1956 ஆண்டு இந்து வாரிசு உரிமை சட்டம் யாருக்கான சொத்துரிமையை உறுதி செய்தது? சரியான விடை பெற்றோரின் சொத்தில் மகளுக்கு சொத்துரிமையை உறுதி செய்தது.
வினா 65 தமிழ்நாட்டில் இந்து கூட்டு குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கும் சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது? சரியான விடை 1989 ஆம் ஆண்டு. வினா 66 சட்டமன்றத்தால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது யாருடைய பணியாகும்? சரியான விடை மாநில அமைச்சரவையின் பணியாகும். வினா 67 தமிழ்நாட்டு சட்டமன்றம் எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை சென்னையில். வினா 68 சட்டமன்ற மேலவையை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்ட அவை எது? சரியான விடை சட்டமன்ற பேரவை. வினா 69 மாநிலத்தில் உள்ள உயரிய நீதி அமைப்பு எது? சரியான விடை உயர் நீதிமன்றம். வினா 70 உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? சரியான விடை குடியரசுத் தலைவர். வினா 71 உயர் நீதிமன்ற நீதிபதியாக தேவையான தகுதிகளில் 1. உயர் நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக குறைந்தபட்சம் ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும். சரியான விடை 10. வினா 72 உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது என்ன? சரியான விடை 62 வயது. வினா 73 அடிப்படை உரிமைகளை வலியுறுத்த உயர் நீதிமன்றம் பிறப்பிக்கும் நீதி பேராணைகள் யாவை? சரியான விடை ஆட்கொணர்வு, தகுதி முறை வினவும், தடை உறுத்தும், கட்டளையிடும் மற்றும் ஆவணங்களை தாக்கல் செய்ய வலியுறுத்தும் நீதி பேராணைகள். வினா 74 மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்நிலை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துவது எது? சரியான விடை உயர் நீதிமன்றம். வினா 75 வழக்குகள் பற்றிய பதிவேடுகளின் ஆதார சான்றாக உள்ள பதிவுறு நீதிமன்றமாக விளங்குவது எது? சரியான விடை உயர் நீதிமன்றம். வினா 76 மாவட்ட நீதிபதிகள் யாரால் நியமிக்கப்படுகின்றனர்? சரியான விடை ஆளுநரால். அனைத்து வினாக்களும் நிறைவடைந்தன. நீங்கள் எத்தனை வினாக்களுக்கு சரியாக பதில் அளித்தீர்கள் என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளும் சிறிய தகவலும் உங்கள் தேர்வு வெற்றிக்கான முக்கியமான படியாகும். இந்த பாடம் பயனுள்ளதாக இருந்தால் விருப்பம் தெரிவித்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பாடத்திற்கான நோட்ஸ் மற்றும் மற்ற பெனிஃபிட்ஸ் பெற sadurmundan.edutech.com வெப்சைட்டில் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. உங்கள் மொபைல் தொடர்ந்து படிக்க சதுர்முண்டன் எடுடெக் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நீங்கள் TNPSC தேர்வில் வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். ஆல் தி பெஸ்ட். சதுர்முண்டன் எடுடெக்குடன் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.